நேற்று கரூரில் நடந்த தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்குள்ள கூட்ட நெரிசலில் இறந்து போன ஏறத்தாழ 39 நபர்கள், அவர்களுக்காக எனது மனமார்ந்த அஞ்சலியை செலுத்திக் கொள்கிறேன். இன்னும் 20 பேர் ஆஸ்பத்திரியில் கவலைக்கிடமான நிலையில் இருக்கிறார்கள்னு கேள்விப்படுறோம். அவர்களெல்லாம் நல்லபடியாக உடல் நலன் தேறி வரணும் அப்படின்னு இறைவனை பிரார்த்திக்கிறேன். இறந்தவர்களின் ஆன்மா நற்கதி அடைய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். இது உண்மைக்குமே நெஞ்சை உலுக்கக்கூடிய ஒரு விஷயம். தாய்மார்கள், சின்ன குழந்தைகள், 1.5 வயசு குழந்தை, இந்த மாதிரியான ஒரு சம்பவம் என்பது உண்மைக்குமே யாரானாலும் இது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம், வேதனைப்பட வேண்டிய ஒரு விஷயமாகவும் நான் பார்க்கிறேன். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது. இந்த மரணங்கள் அரசியலாக்கப்படுவதற்காக இல்லை என்பதை எல்லா கட்சிகளும் புரிந்து கொள்ள வேண்டும் நான் நினைக்கிறேன். ஆனால் தமிழ்நாட்டில் நிலைமை அப்படி இருக்கா அப்படின்னு சொன்னால் இல்லை. அந்த உயிர்களுக்கு ஒரு மரியாதை என்பதை விட அந்த உயிர்களை வைத்து அரசியல் செய்வது தான் இன்று தமிழகத்தில் மேலோங்கி இருப்பதாக பார்க்கிறேன். இது உண்மைக்குமே வேதனை அளிக்கக்கூடிய விஷயம். 60க்கும் மேற்பட்டவர்கள் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயத்துக்கு செத்து போன நேரத்தில் முதல்வர் ஸ்டாலினுக்கு அங்கே போகிறதுக்கு இன்னைக்கு வர நேரம் கிடைக்கல. துணை முதல்வருக்கு இன்னைக்கு வர கள்ளக்குறிச்சிக்கு போகிறதுக்கு நேரம் கிடைக்கல. ஆனால் துபாய் பயணத்தை ரத்து செய்துவிட்டு உதயநிதி வந்தாராம். ராத்திரியே ஸ்பெஷல் ஃப்ளைட்டு பிடிச்சி முதல்வர் இங்கிருந்து அங்கே போகிறாராம். இப்போ கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு அரசியல் கூட்டத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. போனதை தப்புன்னு நான் சொல்லலை. எல்லா அரசியல் கட்சிக்காரர்களும் போகணும். அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடன் நம்ம இருக்கணுங்கிறது ரைட்டு. அப்போ இந்த நியாயம் கள்ளக்குறிச்சிக்கு வரவில்லையே, இங்கே மட்டும் வருகிறது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இது அரசியல் செய்வதை தவிர இது என்ன? அதையும் கூட ஒரு வேதனைக்குரிய விஷயம். இப்போ சாதாரணமாக ஒரு கூட்டத்தில் 10 லட்சம் ரூபா கொடுத்தது நமக்கு அதில் வருத்தம் ஒன்றும் கிடையாது. இதே மாதிரி வேறு விபத்துக்களில் செத்து போனால் அரசாங்கம் 3 லட்சம் ரூபா தான் அறிவிக்குது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயத்துக்கு 10 லட்சம் ரூபா கொடுத்தது, இதுக்கும் 10 லட்சம் ரூபா கொடுக்குது. அப்போ இந்த 10 லட்சத்தின் பின்னணி என்ன? அரசியல் இல்லாமல் இதில் என்ன இருக்கிறது அப்படிங்கக்கூடிய கேள்விக்கு இதுவரை நமக்கு விடை தெரியலை. அரசு தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். அதுக்கப்புறம் இந்த சம்பவம் உண்மை என்ன அப்படின்னு சொன்னால், நான் ஆரம்பத்திலேயே நான் சொன்னது தான்,